ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அனாலிசிஸ் ஆஃப் சர்க்யூட்டில் வந்து ஒரு ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் வந்து சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷனில் இருக்கும்போது எப்படி நம்ம ஈக்குவலண்ட் வேல்யூ கேல்குலேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வந்து ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். லெட்ஸ் see the problem number 1. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏ அண்ட் பி அப்படிங்கிற டெர்மினல் இருக்குது. இது வந்து நமக்கு ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சுன்னா எப்போவுமே நம்ம க்ளோஸ்டு பார்ட்லேருந்து சால்வ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு எப்படி இருக்குது, 2 மைக்ரோஃபேரட் இருக்குது, 3 மைக்ரோஃபேரட் இருக்குது. இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. எதனால் நம்ம இதை பேரலல் கனெக்ஷன் சொல்கிறோம், இந்த கெப்பாசிட்டர் 1 எடுத்துட்டோன்னா அதோட ஃபர்ஸ்ட் டெர்மினலும் கெப்பாசிட்டர் 2ஓட ஃபர்ஸ்ட் டெர்மினலும் கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி செகண்ட் டெர்மினல் ஆஃப் தி கெப்பாசிட்டர் 1 and 2 வந்து நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்தாலே அது வந்து பேரலல் கனெக்ஷன் தான். ஸோ கெப்பாசிட்டரில் பேரலல் கனெக்ஷனில் இருக்கும்போது ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், C1 + C2 ஜஸ்ட்டு நம்ம அதை ஆட் பண்ணால் போதும். அப்போ 2 மைக்ரோஃபேரட் + 3 மைக்ரோஃபேரட் which is equal to 5 மைக்ரோஃபேரட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு சர்க்யூட் வந்து எப்படி ரெடியூஸ் ஆகும், இங்கே நம்ம 5 மைக்ரோஃபேரட் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்மளுக்கு அகைன் 15 மைக்ரோஃபேரட் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு எப்படி இருக்குது, சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. சீரீஸ் கனெக்ஷனில் இருந்தால் என்ன ஃபார்முலா, 1/C ஈக்குவலண்ட் which is equal to 1/C1 + 1/C2. ஸோ அப்போ C ஈக்குவலண்ட்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது C1 C2 divided by C1 + C2 வரும். ஸோ அப்போ 5 × 15 divided by 5 + 15 which is equal to 3.75 மைக்ரோஃபேரட். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ இதில் நம்மளுக்கு இங்கே 2 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே 2 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சர்க்யூட்டில் நம்மளுக்கு இங்கே ஒரு ஷார்ட் சர்க்யூட் பிரான்ச் வந்து இருக்குது. ஷார்ட் சர்க்யூட் பாத் இருந்துச்சுன்னா அதை எப்போவுமே நம்ம வந்து சிங்கிள் நோடாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு 2 ohm and 1 ohm வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. 4 ohm and 3 ohm வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. பேரலல் கனெக்ஷனில் இருந்ததுன்னா 1/R ஈக்குவலண்ட் which is equal to 1/R1 + 1/R2. ஸோ அப்போ நம்மளுக்கு 0.667 1.71 வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது, இது ரெண்டுமே சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. சீரீஸ் கனெக்ஷனில் ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நம்ம அதை ஆட் பண்ணுவோம். ஸோ தேர்ட் சர்க்யூட் பாருங்கள். இதில் நம்மளுக்கு 2 ohm and 4 ohm வந்து சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி 1 ohm and 3 ohm வந்து சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. சீரீஸ் கனெக்ஷனில் இருந்தால் ஜஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு சர்க்யூட் இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகும். ஸோ இதில் பாருங்கள் நம்மளுக்கு 6 ohm and 4 ohm வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. பேரலல் கனெக்ஷனில் இருந்தால் R1 R2 divided by R1 + R2. ஸோ அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு 2.4 ohm வந்து ஆன்சராக வருது. தேங்க்யூ ஆல்.